ஆண்டுகளை கடந்து வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற களுவாஞ்சிக்குடி நீர் ஒலிம்பிக் விளையாட்டு கழகத்தினுடைய இந்த மிக பிரமாண்டமான விளையாட்டு விழா நிகழ்வும் சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு இடம்பெறுகின்ற விளையாட்டு விழா நிகழ்வும் இப்பொழுது களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலய நீர் ஒலிம்பிக் விளையாட்டு மைதானத்தில் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது கட்டத்தில் உத்தியோகபூர்வமாக களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி விளையாட்டு கழகமாகவும் முன்னணி விளையாட்டு கழகமாகவும் அதே போன்று பழமையான ஒரு விளையாட்டு கழகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது களுவாஞ்சிக்குடி நீர் ஒலிம்பிக் விளையாட்டு கழகம். இந்த நீர் ஒலிம்பிக் விளையாட்டு கழகத்தினுடைய இந்த 51வது அகவையினை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான வடக்கு கிழக்கு எங்கும் தங்களது குரல்களை தமிழ் மக்களுக்காக ஓயாது வருக தமிழரசு கட்சியினுடைய தந்தையே வருக 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 சிவஞானம் ஐயா அவர்களே வருக 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 ஜனாதிபதி சட்டத்தரணி தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்களே வருக 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 மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முடிசூடா மன்னன் மட்டக்களப்பினுடைய கடற்குட்டி தங்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயா அவர்களே வருக 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 வருகவன வரவேற்று வருகவன வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். கிராமத்தினுடைய தலைவர் முகாமை ஆலய பரிமாரண சபையினுடைய தலைவர் ஆனா கந்தவளையா அவர்களே வருக 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 எங்களுடைய ஆலய பிரதம குரு மயூரவதன குருக்களையா அவர்களே வருக வருக. ஜனாதிபதி சட்டத்தரணியாகிய எம்.ஏ. சுமந்திரன் ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்ற களுவாஞ்சிக்குடி கிராமத்தின் தலைவரும் முகாமை ஆலய பரிமாண சபைகளுடைய தலைவருமாகிய திரு கந்தவள ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று கௌரவ குருமார்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவஸ்ரீ இசானா மயூரவதன குருக்கள் ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று
மண்முனை தென்னருவில் பட்டு பிரதேச சபை உறுப்பினர் திரு மேவனா வினோராஜ் அவர்களையும் இந்த மங்கள விளக்கிட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று களுவாஞ்சிக்குடி ஆலய பரிபாலன சபைகளுடைய வண்ணக்கர் திரு சாவண்ணா கருணாகரம் பிள்ளை ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கிட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று திருமதி குவினா சஜித் சம்பத் வங்கி களுவாஞ்சிக்குடி அவர்களையும் இந்த மங்கள விளக்கிட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எஸ்கே ஜீலன் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் திரு எஸ்கே ஜீலன் அவர்களையும் இந்த மங்கள விளக்கிட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று உதயன் உதயனை கொஞ்சம் பேருக்கு உதயன் இந்த தாய் மண்ணை விட்டு அகன்ற எங்கள் முன்னாள் கழக உறுப்பினர்களின் ஆத்மா சாந்திக்காக இப்பொழுது கழக உறுப்பினர்களால் விளக்கேற்றி மலர் தூவி அவர்களுடைய ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனைகளோடு இந்த நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நினைவஞ்சலி நிகழ்வு இனிதாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து தலைமை உரை அந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற போட்டியாளர்களும் தயவு செய்து மைதானத்துக்குள் வருகை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சமநிலை பேணல் பெண்களுக்கான அந்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கலை கலாச்சார விளையாட்டு விழா நிகழ்வு இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலய நீ ஒலிம்பிக் விளையாட்டு மைதானத்திலே மிகவும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமான முறையிலே இந்த விளையாட்டு விழா நிகழ்வு உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல பார்வையாளர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பார்வையாளர்களும் பூர்ணமான ஒத்துழைப்பினை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 50 மீட்டர் தூரம் ஓடி அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பணிசினை அவர்கள் கைகளின் உதவியின்றி வாய் மூலமாக உண்ண வேண்டும். அதே போன்று முழுமையாக உண்ணப்பட்ட பின் மீண்டும் 50 மீட்டர் தூரம் ஓடி இறுதி கம்பத்தினை அவர்கள் அடைய வேண்டும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இடத்தினை பெறுகின்ற போட்டியாளர்கள் போட்டிகளுடைய வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். நடுவரின் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பாக அறிவிக்கப்படும். 7 வயதினைச் சேர்ந்த ஆண் பெண் இருப்பாளராக பங்கு பெற்ற முடியும் என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற போட்டியாளர்கள் போட்டி இடம்பெறுகின்ற பகுதிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. அந்த நிகழ்வினுடைய நடுவர்களாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் திரு சஜீவன் அவர்களையும் கழக உறுப்பினர் இந்த விளையாட்டு நிகழ்வுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பலூன் உடைத்தல் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. 9 வயதுக்கு கீழ்பட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போன்று மேக்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் திரு ஐங்கன் அவர்களையும் இந்த பலூன் அடித்தல் போட்டி நிகழ்ச்சிக்கு நடுவண முடியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பனிஸ் போட்டி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சின்னஞ்சிறார்கள் இப்பொழுது கைகளின் உதவியின்றி தானாக அந்த பனிஸினை உண்ணுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டி இடம்பெறுகின்ற பொழுது மைதானத்துக்குள் வருகிறவர்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டியாளர்களும் நடுவர்களும் அதே போன்று இந்த போட்டிகளை நடத்துகின்ற கலை உறுப்பினர்கள் மாத்திரமே மைதானத்துக்குள் இருக்கும்படியும் ஏனைய பார்வையாளர்கள் தயவு செய்து மைதானத்துக்குள் வெளியே இருந்து இந்த போட்டிகளை பார்வையிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக விரைவாக இந்த போட்டி நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி முடிக்க வேண்டும். இந்த இரவு பொழுதிலே இசை நிகழ்ச்சியும் காத்திருக்கின்றது. எனவே மிக விரைவாக போட்டிகளை நடத்தி முடிப்பதற்கு பார்வையாளராகிய உங்கள் அனைவரது ஒத்துழைப்பினையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நீங்க மரத்தில் சாப்பிட அப்படியே களுவாஞ்சிக்குடி நீ ஒலிம்பிக் விளையாட்டு கழகத்தினுடைய 59வது அகவையை முன்னிட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு விழா நிகழ்வினுடைய இரண்டாவது கட்ட நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கலை கலாச்சார விளையாட்டு விழா நிகழ்வு வருடா வருடம் இந்த மைதானத்திலே இடம்பெறுவது வழமை. ஆனால் இம்முறை சற்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வழமையாக சித்திரை மாதத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வு மே மாதத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனினும் அதே உட்கோலத்தோடு இந்த விளையாட்டு விழா நிகழ்வு இந்த முறையும் கூட இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் வருடங்கள் 60வது அகவையினை தொட இருக்கின்றது. இந்த களுவாஞ்சிக்குடி மண்ணினுடைய ஒரு மூத்த விளையாட்டுக் கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் அந்த 60வது அகவையிலே பல்வேறு விழா நிகழ்வுகள் உங்களுக்காக களுவாஞ்சிக்குடி மண்பூராகவும் இடம்பெற காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். சமநிலை பேணுதல் நிகழ்வு மிக நீண்ட நேரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பெண் போட்டியாளர்கள் மிக நிதானமாக இந்த சமநிலை பேணுகின்ற நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தயவு செய்து இந்த நிகழ்வினை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் சற்று அமர்ந்திருந்த நிகழ்வினை பார்வையிடுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம அங்கோ அங்கோ
நீ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தினுடைய 59வது அகவையை முன்னிட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் விளையாட்டு விழா நிகழ்வு இன்றைய தினம் 59வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற வகையிலே இடம்பெறுகின்ற ஒரு ஞாபகார்த்த நிகழ்வு 59 வேட்டுக்கள் தீர்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே 59 அகவையின் 59 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்ற களுவாஞ்சிக்குடியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ ராசானிக்கியன் ஐயா அவர்களையும் அதே தயவு செய்து போட்டிகளை பார்வையிடுகின்ற பார்வையாளர்கள் மைதானத்துக்குள் வழிப்பகுதியில இருந்து நிகழ்வினை பார்வையிடுமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 59 போட்டிகள் தீர்க்கப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. களுவாஞ்சிக்குடி மண்ணிலே உதித்த ஒரு மூத்த விளையாட்டு கழகமாகிய களுவாஞ்சிக்குடி நீ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் 59வது ஆண்டினை கடந்து இன்று 60வது ஆண்டிலே தடம் பதிக்க காத்திருக்கின்றது. அதனை நினைவு கூறுகின்ற விதமாக 59 வேட்டுக்களை தீர்க்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கரிம்சா ஆகியோர்களுக்கான பரிசளிப்பு நம்புகின்றோம். போட்டியாளர்கள் மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தங்களது இலக்கினை தொடுவதற்காக இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த உரிய கட்டத்துக்கு அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். ஆமாம், இப்பொழுது அந்த இலக்கினை அவர்கள் தொட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களினால் அந்த இலக்கினை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. அந்த இலக்கினை தொட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கொடிக்கம்பத்தினை அவர்களால் நிலைய தரிப்பும் இடம்பெற காத்திருக்கின்றது. மிக விரைவாக இந்த போட்டி நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். எனவே போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற போட்டியாளர்கள் தயவு செய்து ஒத்துழைப்புகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வினோத விடை போட்டி நிகழ்ச்சிக்கு அறிவிப்புகளை விடுத்திருந்தோம். போட்டியாளர்கள் அதில் பங்கு பெறுகின்ற போட்டியாளர்கள் தயவு செய்து அந்த போட்டிகளிலே ஆரம்பித்திருக்கிறது. இரு போட்டியாளர்கள் அந்த போட்டி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். விளையாட்டுக் கழக உறுப்பினர் பிரபு அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சொல்கின்றோம். இந்த மண் பல்வேறு வீர புருஷர்களை உருவாக்கிய மண். இப்பொழுது அந்த பலத்தினை இந்த மைதானத்திலே இப்பொழுது நமது மண்ணினுடைய மைந்தர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டிலும் காளைகளாக இந்த மண்ணிலே நுழைந்த இரு போட்டியாளர்கள் இப்பொழுது மிக சுறுசுறுப்பாக